என்கிட்ட பழைய இந்த கிளாஸ் கிஃப்ட் ஒன்று இருந்தது. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு லைட்டிங் மாதிரி கொடுத்து இது ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த லைட்டிங் வந்து உளுந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இதுக்கு அதே மாதிரி ஒரு லைட்டிங் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு இதுக்கு மேலேயும் கீழேயும் வர பீசஸ் ஒன்று தேவைப்படுது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸில் நம்ம மார்க் பண்ணி ரவுண்ட் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து ஓப்பன் டைப்பில் நம்ம வச்சுக்கலாம். சரி, நம்ம ஒரு RGB லைட்டில் க்ளூ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நமக்கு இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் நமக்கு தேவை. இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதே மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சை நம்ம வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த லைட்டுக்கும் சுவிட்சுக்கும் பேட்டரி லைனை மட்டும் நம்ம ஒயரிங் பண்ணால் போதும். இந்த லைட்டிங்க்கு ரிமோட்டில் வர செல் பேட்டரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செல் பேட்டரி நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சு கார்ட்போர்ட் பீஸை மேலே வச்சு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கிளாஸ் பீஸ் நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக பண்ணிக்கணும். இதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டிங் ஒர்க் ஆகுது கரெக்டாக. இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாஸ் பீஸ் மட்டும் நம்ம வச்சு க்ளூ வச்சு அப்ளை பண்ணுறோம். கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். க்ளூ அப்ளை பண்ணி இது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த கிளாஸ் லைட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டிங் நல்லா கிளியராக தெரியுது. பிடிச்சி நான் மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.